வேடச்சந்தூரில் செல்போன் வாங்குவது போல பேசிக் கொண்டிருந்த இளைஞர் தனது பைக்கில் செல்போனுடன் தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அசாருதன் என்பவரின் செல்போன் கடைக்கு வந்த ஒரு இளைஞர் செகண்ட் ஹேண்ட் செல்போனை பார்ப்பது போல பார்த்துக் கொண்டிருந்துவிட்டு வெளியே பைக்கில் தயாராக இருந்த தனது நண்பருடன் தப்பி ஓடினார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் பெண்ணிடம் தொழில் தொடங்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் மோசடி செய்த ஜிம் பயிற்சியாளர் தனது மனைவியுடன் சேர்ந்து அந்த பெண்ணை தாக்கியுள்ளார். மென்பொருள் நிறுவன மேலாளர் ஹபீபுன் நிஷாவின் பெயரில் அவரது குடும்ப நண்பரான யாசர் அராஃபத் என்பவர் 4 வங்கிகளில் 60 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று ஹோட்டல் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. பணத்தை முறையாக கணக்கு காட்டாதது குறித்து கேட்க சென்ற நிஷாவை யாசர் அராஃபத் மற்றும் அவரது மனைவி சேர்ந்து தாக்கியுள்ளனர். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் யாசர் அராஃபத்துக்கு சாதகமாக செயல்படுவதாக நிஷா வேதனை தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.